அனைவருக்கும் வணக்கம். கணக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான கேள்வி இதோ. கனிமேதவியாரின் காலம் என்ன? இதற்கு உண்டான விடையை யோசித்து வைங்க. கணக்கினுடைய முடிவில் சொல்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க கணக்குள்ளே போகலாம். ஒருவர் ஒரு நோட்டு புத்தகம் வீதம் ரூபாய் 3 என 5 நோட்டு புத்தகங்களும், ஒரு பேனா விலை வீதம் ரூபாய் 5 என 10 பேனாக்களும், ஒரு பென்சில் பெட்டியின் விலை வீதம் ரூபாய் 6 என 5 பெட்டிகள் வாங்கினார் எனில் ஒவ்வொரு பொருளின் சராசரி எவ்வளவு? புரியுதுங்களாங்களா? ஒருத்தர் ரூபாய் 3 கொடுத்து 5 நோட்டு புத்தகத்தை வாங்குறார். ஒரு பேனா விலை ரூபாய் 5 அப்படின்னு சொல்லி 10 பேனாக்கள் வாங்குறார். ஒரு பென்சில் பெட்டியினுடைய விலை ரூபாய் 6 சொல்லி 5 பெட்டிகள் வாங்கினார். அப்போ அந்த பொருளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. வாங்க கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 சொல்லி 5 நோட்டு புத்தகங்களை வாங்குறார். 3 × 5 ப்ளஸ் அதோட என்ன பண்ணுறாரு, ரூபாய் 5 கொடுத்து 10 பேனாக்களை வாங்குறார். 5 கொடுத்து 10 பேனாக்களை வாங்குறார். ரூபாய் 6 கொடுத்து ப்ளஸ் ரூபாய் 6 கொடுத்து 5 பெட்டிகள் வாங்குறார். 5 பென்சில் பெட்டிகளை வாங்குறார். 6 சொல்லிட்டு 5 பென்சில் பெட்டிகளை வாங்குறார். டிவைடட் பை பொருளின் சராசரி என்னன்னு கேட்குறாங்க. அந்த மொத்த பொருள் என்னென்ன பொருள் வாங்கியிருக்காரு பாருங்க. 5 நோட்டு புத்தகம் ப்ளஸ் வேற என்ன வாங்கியிருக்காரு பாருங்க. 10 பேனாக்கள் வாங்கியிருக்கு. அந்த பொருளுடையதாக போடணும். 5 பென்சில் பெட்டிகள் வாங்கியிருக்காரு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 3 × 5 15 ப்ளஸ் 5 50 ப்ளஸ் 6 30 டிவைடட் பை 5 10 ப்ளஸ் 5 எவ்வளவு? 20. மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஈக்குவல் 95 டிவைடட் பை 20. வகுத்துக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4.75 is the answer. கனிமேதவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு கடைச்சங்க காலம். நன்றி, வணக்கம்.